ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சிக்கன் சூப் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாங்க, யார் வேணாலும் செய்ய முடியும். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு மீடியம் சைஸ் ஆனியன் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், ஒரு தக்காளி, கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி, 2 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் தனியா, 2 பிடிச்சி வச்சுருக்கேன், ஒரு காஞ்ச மிளகாய், 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, சோம்பு கொஞ்சம் தேவைப்படுங்க, எலும்புல சிக்கனாக எடுத்துக்கோங்க, அதுதான் சூப்புக்கு நல்லாயிருக்கும். கொஞ்சம் உப்பு தேவைப்படும். குக்கர் சூடானதும் 2லேருந்து 3 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் கொஞ்சம் சோம்பு, காஞ்ச மிளகாய் இதையும் போட்டுக்கலாம். சோம்பு நல்லா பொரிஞ்சதும் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கலாங்க. கூடவே கருவேப்பிலையும் சேர்த்துருங்க. லேசாக வதக்கிக்கலாம். ரொம்ப நிறைய வதக்கணும்னு அவசியம் இல்லைங்க. வெங்காயம் வதங்கணும், இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். இது பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி சீக்கிரம் வேகிறதுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாங்க. இப்போ 1-2 பிடிச்சி வச்சுருக்கேன் மிளகு தனியாக சேர்த்துக்கலாம். கூடவே சிக்கனும் சேர்த்துருங்க. சிக்கன் 2-3 நிமிஷம் வதக்கினா போதுங்க. இதுக்கு தேவையானது தண்ணி ஊற்றிக்கலாம். நான் இதில் 3 டம்ளர் தண்ணி ஊற்றுறேங்க. உங்களுக்கு வேணும் நிறைய சிக்கன் கூட சேர்த்துக்கலாங்க. அதுக்கேற்ற தண்ணியை ஊற்றிக்கலாம். இதே மெத்தட் தாங்க மட்டன் சூப்புக்கும், பட் மட்டன் நல்லா வதக்கணும். அதே மாதிரி நிறைய வேக வைக்கணுங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் துவரம்பருப்பு, 1 ஸ்பூன் பச்சரிசி சேர்த்துக்கோங்க. இது எதுக்குன்னா இது வந்து சூப் வந்து கொஞ்சம் திக்காக எடுத்துக்காங்க. இந்த சூப்பை நீங்கள் குளிர்காலத்துலேயோ இல்லை மழை காலத்துலேயோ அடிக்கடி செஞ்சு குடிக்கலாங்க. ரொம்ப உடம்புக்கு நல்லது. இப்போ குக்கர் மூடி போட்டுட்டு 3 விசில் வர வரைக்கும் விடலாங்க. விசில் வந்தவுடனே கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ திறந்து பார்க்கலாம். சூப் ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ தனியாக சேர்த்துக்கலாம். பச்சை கொத்தமல்லி, சுவையான சூப் ரெடிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.